iQOO Z9s, Realme Narzo 70 Pro இந்த ரெண்டு மொபைலில் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னா எந்த மொபைல் வாங்குறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும், என்ன மொபைல் பெஸ்ட்டான மொபைல், அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஓகே நண்பா, இந்த ரெண்டு மொபைலையும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட் அப்படின்றத கம்பேர் பண்ணிடலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே கம்பேரிசன்லேருந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். iQOO பொறுத்த வரைக்கும் 6.77 inches கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ரியல்மி பொறுத்த வரைக்கும் 6.67 inches AMOLED டிஸ்பிளே இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இங்கேயும் இருக்குது. 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ரெண்டு மொபைலுமே சேம் தான் நண்பா. நீங்கள் டிசைன் தான் நீங்கள் பார்த்தாகணும். உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே வேணும்னா iQOO சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் டிஸ்பிளே வேணும்னா Narzo சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ட்ரெண்டுன்னு பார்க்கும்போது கர்வ் டிஸ்பிளே தான். ஸோ நான் iQOOக்கு ஒரு ஸ்டார் தரேன். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் வேணும்னா நீங்கள் தாராளமாக Realme Narzo 70 Pro கன்சிடர் பண்ணலாம். கேமராஸ் கம்பேரிசனாக இப்போ நம்ம பார்த்துடலாம். iQOO 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமரான்னு பார்க்கும்போது சோனியோட IMX882 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட சென்சார் கொடுத்துருக்காங்க. OAS நமக்கு இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ், நைட் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பெட்டராக இருக்கும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. அண்ட் Narzo 70 Pro பொறுத்த வரைக்கும் 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. இது சோனியோட IMX890 என்ற ஒரு சென்சார். இதுவும் நல்ல சென்சார் தான். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் ஃபோட்டோகிராஃபி, வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பெட்டராகவே இருக்கும். 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்குறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்த பட்ஜெட்டில் முக்கால்வாசி மொபைல்ஸில் தரதில் ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் தந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இங்கே வைட் ஆங்கிள் இருக்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவ். 2 மெகாபிக்சல் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அது யூஸ்லெஸ் தான். 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ பிரைமரி கேமராவில் கண்டிப்பாக பெட்டராக இருக்கிறது Narzo 70 Pro தான். பிகாஸ் இங்கே வைட் ஆங்கிள் இருக்குது. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் தான் இந்த மொபைலுமே கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. கேமராவில் வின் பண்ணுறது கண்டிப்பாக Narzo தான். ஸோ நான் Narzoக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ரெண்டு மொபைலுமே Android 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ப்ராசஸருமே ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான். மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் கேமிங் எல்லாமே விளையாடிக்கலாம். மல்டி டாஸ்கிங் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணும் ரெண்டு ப்ராசஸருமே. பட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது iQOO Z9s தான் ஒரு 40,000 ஸ்கோர், AnTuTu ஸ்கோர் அதிகமாக வாங்கியிருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் மெயின் ப்ரியாரிட்டினா நீங்கள் iQOO Z9s கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த அளவுக்கு ப்ரியாரிட்டியில் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சாவே போதும்னா ரெண்டு மொபைலில் எதை வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ரெண்டு மொபைலுமே தருவாங்களாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் 5G பேண்ட்னு பார்க்கும்போது iQOO 8 5G பேண்ட் தராங்க. Narzo 13 5G பேண்ட் தராங்க. ஓகே, அது எல்லாமே ஓகே தான். பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டில் iQOO Z9s வின் பண்ணுது. ஸோ நான் iQOO Z9s ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம். 5500 mAh பேட்டரி iQOOவில் கொடுத்துருக்காங்க நண்பா. Narzo 5000 mAh கொடுத்துருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் iQOOவில் இருக்குது. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் Narzoவில் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் முக்கியம்னா நீங்கள் Narzo சூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி பேக்கப் முக்கியம்னா iQOO Z9s சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன் நண்பா. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ரெண்டு மொபைலுமே இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் AC ஸ்லாட் Narzoவில் இருக்குது. ஸோ இங்கே வின்னர்னு பார்க்கும்போது Narzo தான். ஸோ நான் Narzoக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். iQOOவோட 8GB 128GB வேரியண்ட் 20,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் Narzoவோட 8GB 128GB வேரியண்ட் 17,200 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பப்போ கூப்பன் ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ 15,000 ரேஞ்சிலே நமக்கு இந்த மொபைல் கிடைக்குது. ஸோ ப்ரைஸிங் வைஸ் Narzo ரொம்ப காம்படிட்டிவாக வச்சுருக்காங்க நண்பா. ஸோ இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக Narzo வின் பண்ணுது. ஸோ நான் Narzoக்கு ஒரு ஸ்டார் தரேன். ஓகே நண்பா, நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டோம். ஸ்டார் ரேங்கிங் வைஸ் எந்த மொபைல் வின் பண்ணதுன்னு பார்த்துருப்பீங்க. ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோவில் கண்டிப்பாக Narzo 70 Pro பெட்டராகவே இருக்குது. பட் iQOOவும் ஒரு சில இடத்துல பெட்டராகவே இருக்குது. பிகாஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக கிடைக்குது. பேட்டரி பேக்கப் கொஞ்சம் பெட்டராக கிடைக்குது. ஸோ இது எல்லாமே iQOOவோட ப்ளஸ் பாயிண்ட். Narzo பொறுத்த வரைக்கும் கொடுக்குற காசுக்கு ஃபீச்சர்ஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே நண்பா, என்னோடய ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக Narzo 70 Pro தான். ஸோ உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம் நண்பா.